கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க கூட சில பேரை செஞ்சுக்குவாங்க, செஞ்சுதான் ஆகுவாங்க, நமக்கு தெரியாது. அதை எடுத்து திலகமிட்டா எப்படிப்பட்ட பார்வை இருந்தாலும் உங்களுக்கு குறைஞ்சிடும். கல்லப்பட்டாவே பார்வைப்பட்டாவே கையாலாம் சோர்ந்து போகும். வீட்டில் பரிகார கல் கட்டலாம், சோத்து கட்டால அதை பார்த்துக்கோங்க, ரொம்ப விசேஷமா இருக்கும். அறிவோம் ஸ்ரீவோம் கோடான கோடி நமஸ்காரம். இன்று கஞ்சிஷ்டி, அந்த கஞ்சிஷ்டி சம்பந்தப்பட்டதை நம்ம பார்க்க போறோம். அதன் பேர் சொல்லுவாங்க, கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? கல்லில் அடிபட்டாலும் கூட இந்த கண் பார்வை படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க முன்னோர்கள். இது பழமொழியே இருக்குது. அதுபோல நமக்கு இந்த கண் பார்வையினால வரக்கூடிய உபத்திரங்கள் நிறைய இருக்கும். எப்படிப்பட்டவங்களுக்கு உண்டு, ராஜாக்களுக்கே உண்டு, இல்லைன்னு சொல்ல. அதான் சில பேர் ஆளாத்தி எடுக்கிறது, பூசணிக்காய் உடைக்கிறது, சிருஷ்டிக்காய் உடைக்கிறது. கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க கூட சில பேரை செஞ்சுக்குவாங்க, செஞ்சுதான் ஆகுவாங்க, நமக்கு தெரியாது. அதே போல நாம் இந்த தொழில் வச்சிருக்கவங்க, வீட்டில் குழந்தைகள் இருக்கிறவங்க, குழந்தை பள்ளிக்கு செல்லுன்றவங்க, படித்த +2 10th எழுதுறவங்க, அதுபோல தொழிலுக்கு போயிட்டு வர்றவங்க, கணவன் மனைவி திருமணமானவங்க, மறுவீடு வர்றவங்க, ஆலயத்துக்கு சம்பந்தப்பட்ட இது எல்லாத்துக்குமே ஒரு பார்வை இருக்கு, கூட்டம். இப்போ நாங்களாம் கும்பாபிஷேகத்தை பார்த்தீங்கன்னா 4000 பேர் 5000 பேர் 50,000 கூட்டம்லாம் பார்க்குறோம். அவ்வளோ கூட்டத்திலே நம்ம கும்பாபிஷேகம் பண்ணும்போது அந்த ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே இதாக இருக்கும். அது இல்லாமல் நல்ல சாணத்தியமாக நமக்கு வசீரத்தன்மை ஏற்பட வேண்டும் அப்படின்னாக்கும் ஒரே வழி, நமக்கு என்ன செய்யணும், இந்த வேங்கை பால் என்றிருக்கிற வேங்காய், பொதுப்படியாக சித்தருக்கு சொல்லும் முறை வேங்கை. இந்த வேங்கை என்ன செய்யணும், வேங்கை பால் கடையில் எல்லா கடையிலும் கிடைக்கும். அந்த வேங்கை பால் எடுத்து லைட்டாக ஜலம் தொட்டு, சுத்தமான ஜலம் தொட்டு நெத்தியில் வச்சுக்கலாம். புருவங்களை கூட லைட்டாக தொட்டுக்கலாம். அது வேங்கை பால் ரொம்ப விசேஷமாக இருக்கும். அதுக்கடுத்து கஞ்சிஷ்டிக்கு தேவையான அஞ்சலிகள் இருக்கு. சத்துரு மாறுறதுக்கான மைமுறை வேர்கள் இருக்கு. அந்த வேர்களை கருக்கி என்ன செய்யணும், அந்த மை மாதிரி ஆக்கி கொண்டு நெத்தியில் வச்சுக்கலாம். அல்லது சுத்தமான குங்குமம் இருக்கு பார்த்தீங்களா, குங்குமம், அந்த குங்குமத்தை என்ன செய்யுது, சில பேர் குங்குமத்தை அரைக்கும் புண்ணாயிருங்கிறாங்க. அது நீங்களே கூட மஞ்சப்பொடி இருக்கு பார்த்தீங்களா, மஞ்சள், அந்த மஞ்சளில் லெமன் இருக்குல்ல, மஞ்சப்பொடி சுத்தமான மஞ்சள் எடுத்துக்கோங்க, லெமனை அப்படி பிடிஞ்சு விட்டுங்க, லைட்டாக கொஞ்சம் 2 சொட்டு நல்லெண்ணெய் இல்லாட்டி வெங்காரம் போட்டு அப்படி வச்சுட்டிங்கனாக்கும் சோப்பாயிடும். சோப்பான பிற்பாடு அதை எடுத்து அப்படியே நெல்லில் புடமை வச்சு அதை எடுத்து திலகமிட்டா எப்படிப்பட்ட பார்வை இருந்தாலும் உங்களுக்கு குறைஞ்சிடும். ரட்சா கட்டுவாங்க, கயிறு கட்டலாம். சரி, இதை காட்டிலும் உக்குரம் வீரம் மகாவிஷ்ணுஜோ அந்த மந்திரம், இல்லாட்டி ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹர ஹரே ஹரே ராம 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 ஹரே, எந்த மந்திரம் உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரம், உங்கள் இஷ்ட உபாச மந்திரம் எது வேணுமானும் நல்ல சாணத்தியமாக சொல்லிட்டு போங்க. அப்படி சொல்ல 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 நம்ம கண்டு பார்வை இதாகும். கட்டு மந்திரங்கள் இருக்கு, அதையும் சொல்லிக்கலாம். கந்த சஷ்டி கவசம், ஓம் ஐயம் கிளியம் சிரியம் சரவண பவா அப்படி சொல்லலாம். இல்லாட்டி சுபகா நல்லா இயேசுவே கருத்து எத்த வேணுமாலும் அந்த பார்வைக்கு நீங்கள் சொல்ல போகும்போது நமக்கு கஞ்சிஷ்டி சம்பந்தப்பட்ட உடல் உபத்திரங்கள் வராது. அந்த பார்வைப்பட்டாவே சில பேர் வாக்கு பல்லப்பட்டாவே பார்வைப்பட்டாவே கையாலாம் சோர்ந்து போகும், அசரிக்கா இருக்கும், தூக்கமா இருக்கும், எந்த விதமான உடல் உபத்திரம் ரொம்ப கஷ்டமா இருக்கும், வெறுப்பு உணர்ச்சியா இருக்கும், சில பேர்த்துக்கு தலைவலியோடு டென்ஷன் ஆகிக்கிட்டே இருக்கும். இது இல்லாம இருக்கணும். இதை செய்து பாருங்க, நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடியது இந்த கஞ்சிஷ்டி வேங்கைப்பால் மற்ற அஞ்சனங்கள் செய்து பாருங்க, ரொம்ப விசேஷமா இருக்கும். இதை காட்டிலும் சுத்தமான நல்லெண்ணெய் வாங்கிக்கோங்க. நல்லெண்ணெயில ஆழ விழுது இருக்கு பார்த்தீங்களா, ஆழ விழுது, வேங்கைப்பால் இருக்குல்ல, அது துளசி வேறு, தொட்டாச்சினிக்கு வேறு, அப்புறம் சத்துரு சம்பந்தப்பட்ட இருக்குல வேறு. அதுக்கடுத்து என்ன செய்யணும், இந்த நம்ம புல்லாமணக்கு சொல்லுவாங்க, அது போடுங்க. அதுவும் இல்லையா குப்பைமேனி வேரோட போட்டு லேசாக ஜூடு பண்ணி காய்ச்சிருங்க, நல்லா காய்ச்சி வடிகட்டியை வச்சு அதை மையாக்கிங்க. அந்த வடிகட்டினதை இதை எண்ணெயை தொட்டு இப்படி வச்சுட்டு போனாவே போதும். இப்படி கூட வச்சுக்கலாம். வச்சுப்போம் சத்துரு கஞ்சிஷ்டி பார்வை ஏவல் பில்லி சூன்யம் உடல் உபத்திரங்கள், இந்த பார்வை முக்கியமாக அனைத்து மாறிடும். வீட்டில் பரிகார கல் கட்டலாம், சோத்து கட்டால அதை பார்த்துக்கோங்க, ரொம்ப விசேஷமா இருக்கும். இதுக்கு மந்திரம் அறிவோர் ஸ்ரீயம் ஐயம் கிளியம் ஸ்ரீயம் சவ்வம். இந்த இடத்துல அகோரமான தெய்வங்கள் சாமுண்டே அகோரகாளி, இந்த இடத்துல எந்த உக்கரமான தெய்வத்தை சொல்லிக்கிட்டு சர்வ சத்ரு
நாசாய நாசாய ஸ்வாஹா சொல்லுங்க. அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரம்.